என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழ போகிறது என்று பார்க்க போகிறோம். மேலும் கடகராசிக்காரர்களுடைய குடும்பம், தொழில் மற்றும் வேலை அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அனுமனை ரொம்ப பிடிக்கும்னா ஜெய் ஆஞ்சநேயா என்னும் மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு கொடுக்கப்படுதுங்க. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. கடகராசிக்கார நேயர்களே, இந்த வைகாசி மாதத்தினை பொறுத்தவரை அனுகூலங்கள் மற்றும் ஏற்றங்கள் நிறைந்த மாதமாக இருக்க போகுதுங்க. பிள்ளைகளுக்கு தந்தை மூலமும் தந்தைக்கு பிள்ளைகள் மூலமும் சந்தோஷங்கள் கண்டிப்பாக ஏற்படும். நீங்கள் கனவு கண்டதைப் போலவே தொழில் ரீதியாகவும் சரி, வேலைவாய்ப்பு ரீதியாகவும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு அனுகூலமான பலன் ஏற்பட போகுது. அதிலும் குறிப்பாக வேலை செய்யும் இடத்துல உயரதிகாரிகளுடன் நல்ல நட்பு உங்களுக்கு ஏற்படுங்க. மேலும் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப்பெறும். தொழில் ரீதியாக தொழிலை அபிவிருத்தி செய்ய நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அரசாங்கத்தின் கடனுதவிகள் கிடைக்கப்பெறுதுங்க. தொழிலில் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் வெற்றியாளராக மாறக்கூடிய பிராப்தமும் இருக்குதுங்க. அரசு சார்ந்த காரியங்களில் இதுவரை இழுபறி இருந்து வந்த நிலையில தற்போது அவை விறுவிறுவென நடந்து முடிய போகுது. நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே கண்டிப்பாக நடக்கும் காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. சகல தோஷ நிவர்த்தியானது கிடைக்கப்பெறும். மேலும் உங்களுடைய லக்னத்துல செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் கூட்டணி அமைத்து இடமர்வு செய்கிறாருங்க. இதனால தலை, நெற்றி போன்ற உறுப்புகள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையினை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே தேவையற்ற பிடிவாதங்களால் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடும். தம்பதியினர் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதில் பிடிவாதமாக இருப்பாங்க. செவ்வாய் நீச்சமடைந்து இருப்பதால் கணவன் மனைவி இடையே பிரிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். நீங்கள் பதவி சார்ந்தோ அல்லது வீடு சார்ந்தோ இடம் மாற்றங்களையும் நீங்கள் செய்ய போறீங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வி சார்ந்து எடுக்கும் முடிவுகளில் குழப்பமும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஆசிரியர்கள் பெற்றோர்களிடம் கலந்து ஆலோசித்து உங்களுடைய குழப்பங்களில் இருந்து ஒரு தெளிவு பெற வேண்டுங்க. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் அனைத்து காரியங்களையும் நீங்கள் சாதிக்க போறீங்க. சந்தோஷம் என்று பார்க்கையில் 70%, பொருளாதார சேர்க்கை என்று பார்க்கையில் 80%. பத்ரகாளியம்மனை தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கையில் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுங்க. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குரு சந்திரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு புத்தி கூர்மையும் அறிவாற்றலும் எந்த செயலையும் திட்டமிட்டு செய்யும் சக்தியும் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு வசந்த மாதமாக அமைய போகுதுங்க. இது நாள் வரையில் நீங்கள் அடைந்த சங்கடங்களை எல்லாம் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு இனி இல்லாமல் செய்ய போகிறாருங்க. தொழில், வியாபாரம், வேலையில் இருந்த நெருக்கடி அனைத்தும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் விலக ஆரம்பிக்கும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் முயற்சி அனைத்துமே வெற்றியை தேடித்தரப்போகுது. மேலும் உங்களுக்கு முன்பு இருந்ததை விட வருவாயானது அதிகரித்து தான் காணப்படும். தைரியம், தன்னம்பிக்கையானது அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியானது நடந்தே தீரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தோரின் கனவு அனைத்தும் நனவாக போகுது. திருமண வயதினருக்கு வரணும் வந்து சேருங்க. உங்களுடைய வாழ்க்கையில தொட்டதெல்லாம் இனி பொன்னாக போகுதுங்க. இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்துல சனி இருப்பதால உடல்நிலையில கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லதுங்க. தன குடும்பாதிபதி லாபஸ்தானத்துல குருவுடன் இணைந்து இருப்பதால் குடும்ப பிரச்சனை ஒரு வழியாக மறைந்துவிடும். வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு செயல்படுவாங்க. பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்க போகுதுங்க. மேலும் உங்களுக்கு பொன் பொருள், ஆடை, ஆபரணம் அனைத்தும் சேரப்போகுது. உங்களுக்கு இருந்த அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளும் கண்டிப்பாக இந்த மாதத்துல பூர்த்தியாகிவிடும்.
சிலர் புதிய வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குதுங்க. வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது கண்டிப்பாக நல்ல தகவலாக வந்து சேரும். விவசாயிகள் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தேவைப்படுது. அரசியல்வாதிகளின் எண்ணம் அனைத்தும் நிறைவேறும். பணியாளர்களின் நிலையானது உயர்ந்து காணப்படுங்க. மாணவர்களின் மேற்படிப்பு எண்ணமானது நிறைவேறப் போகுது. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே 31, அதிர்ஷ்ட நாட்கள் மே 30, ஜூன் 2, 3, 11 மற்றும் 12. பரிகாரமாக நந்தீஸ்வரரை வழிபட வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகுங்க. அடுத்து பூசம் நட்சத்திரம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி மற்றும் சந்திரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு தெளிவான சிந்தனையும் திடமான மனமும் இருந்து கொண்டுதான் இருக்கும். சிந்தித்து செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்களான உங்களுக்கு இந்த வைகாசி மாதமானது அதிர்ஷ்டமாக அமைய போகுதுங்க. சனி பகவான் 8இல் சஞ்சரித்தாலும் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் கேது, 11இல் சஞ்சரிக்கும் குரு, சூரியன் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்கக்கூடியவராய் இருப்பார். தொழிலில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகிவிடும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவிற்கு வந்துவிடும். விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வும் உண்டாகலாம். பணியாளர்கள் நிலையில முன்னேற்றமும் ஏற்படுங்க. பொருளாதார நிலையானது உயர்ந்து காணப்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடந்தே தீரும். இதுவரையில் இருந்த சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த சங்கடங்கள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. தம்பதியருக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமையும் ஏற்படும். திருமண வயதினருக்கு வரணும் வந்து சேரும். பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் கண்டிப்பாக முடிவிற்கு வந்துவிடும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமான பலனையே பெற்றுத்தரும். மேலும் உங்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணமும் வந்து சேரும். சிலர் புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்குதுங்க. பெண்களுக்கு இந்த மாதம் விருப்பம் அனைத்தும் பூர்த்தியாகும் மாதமாக இருக்குது. சுயதொழில் செய்பவர்களின் நிலையானது இந்த வைகாசி மாதத்துல உயர்ந்தே காணப்படும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கானது அதிகரித்து காணப்படும். புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு, எதிர்பார்த்த பதவியும் வந்து சேரும். விவசாயிகள் இந்த மாதம் விளைச்சல்ல கவனம் செலுத்துவது நல்லதுங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தமானது ஏற்பட போகுது. மாணவர்கள் விரும்பிய பாடப்பிரிவில் விருப்பப்பட்ட கல்லூரியில் நீங்கள் சேருவீங்க. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 1. பரிகாரமாக சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட உங்களுக்கு நலமே கிடைக்கும். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் மே 29, மே 2, 8 மற்றும் 11. அடுத்து ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் சந்திரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு புத்திசாலித்தனமும் திட்டமிட்டு செயல்படும் திறனும் எப்பொழுதும் உங்களிடம் காணப்படுங்க. இந்த வைகாசி மாதமானது உங்களுடைய வாழ்வில் அதிர்ஷ்டத்தை வழங்கும் மாதமாக அமைய போகுது. உங்களுடைய நட்சத்திரநாதன் மாதத்தின் முற்பகுதியில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால புதிய சொத்து வாங்குதல், புதிய ஒப்பந்தங்கள் என கையெழுத்திட போறீங்க. கலைஞர்களுக்கு வாய்ப்புகளும் தேடி வரப்போகுதுங்க. 11இல் சூரியன் சஞ்சரிப்பதால அரசு வழி முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். மேலும் வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது நிச்சயமாக நல்ல தகவலாக வந்து சேருங்க. தொழிலில் இருந்த தடைகள் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாக போகுது. விரும்பிய இடமாற்றமும் பதவி உயர்வும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க. தனித்திறமையானது வெளிப்பட்டு காணப்படும். மேலும் உங்களுக்கு வழக்கானது சாதகமான பலனை பெற்றுத்தரும். பெண்களுக்கு இந்த மாதம் இனிய மாதமாக அமைய போகுது. திருமண வயதினருக்கு வரணும் வந்து சேரும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியமும் உண்டாகுங்க. பூர்வீக சொத்துல ஏற்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமான பலனையே பெற்றுத்தரும். குலதெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் ஏற்படும். சிலர் புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்குதுங்க. அரசியல்வாதிகளின் செல்வாக்கானது உயர்ந்து காணப்படும். மேலும் விவசாயிகள் கவனமாக செயல்படுவதால் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபமும் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் மாணவர்களின் விருப்பம் அனைத்தும் பூர்த்தியாக போகுது. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 2. அதிர்ஷ்ட நாட்கள் மே 29, மே 5 மற்றும் 11. அடுத்து பரிகாரமாக அபிராமியை வழிபட தடைகள் விலகி நன்மை சேருங்க.
இதுவரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கண்டிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. மேலும் உங்களுக்கு எந்த கடவுளை ரொம்ப பிடிக்குமோ, குறிப்பாக ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும்னா ஜெய் ஆஞ்சநேய என்னும் மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.